நேயர்களுக்கு வணக்கம். டிவிக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நாங்க அப்பப்போ வந்து டீகோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லையில பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ போற வழியில என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, பிரச்சாரத்துல அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினாரு அப்படின்றத ஃபுல்லா பார்க்க போறோம். அது கூட நம்மளோட தமிழந்தி இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஸ்வேதா. நெல்லையில் பரபரப்பு பிரச்சாரம். அதேதான். விஜய் பிரச்சாரம்னாலே நம்மளுக்கு பயம் வந்துடும், பதட்டமாயிடும், பரபரப்புல பதட்டமாயிடும். இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன ஆக போதோ, இந்த சனி பகவான் கிளம்பிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கும் பாத்தீங்களா சம்பவம், அவர் கார் பக்கத்திலேயே அப்படியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க. அவங்க இருந்தாலுமே அவங்க அண்ணன் கண்டுக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காதல் ஜோடி வந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு லைட்டா அப்படி கீழே வந்ததுக்கே அண்ணா வந்து இறங்கி பார்த்தாரு. அதை வந்து ஒரு நியூஸா போட்டு சொல்றாங்க. அது வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அண்ணன் நீங்க வந்துட்டே இருக்கணும், இந்த செகண்ட்ல கரெக்டா அவங்க விழுவாங்க, நீங்க அடுத்த செகண்ட்ல வெளியே வரீங்க, அது வரையுமே அவருக்கு ஸ்கிரிப்ட். நீங்க இந்த மாதிரி இந்த கை பிடிச்சி இப்படிக்கா தூக்குங்க, இந்த அது ஸ்கிரிப்ட் பாத்தீங்களா. அவர் எங்கேயோ வந்துட்டு இருக்காரு, அவர் வண்டிய பக்கத்துல ஒரு பிரெக்னன்ட் லேடி ஓடி வந்தாங்க, அதையே கண்டுக்காத ஒரு நபர், அவங்களுக்கு பெருசா காயம் கூட ஆகல, அப்ப ஏன் தூக்கணும்? எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஸோ இப்போ அது ஸ்கிரிப்டா இருந்தாலுமே அது ஸ்கிரிப்ட்னு தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் ஸ்கிரிப்ட்னே தெரியாம நம்ம விஜய் அண்ணா இப்படிலாம் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு நல்ல மோட்டோல அப்படி போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் அது. நீங்க சொன்ன மாதிரி அவர் வண்டி வந்துட்டே இருக்கு, சைட்லயே பார்த்தா அப்படியே கும்பலா வந்து அவரோட தொண்டர்கள் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. அவரை பார்க்க ஆசைப்பட்டு அப்படியே இடிச்சு விழுந்துட்டாங்க. அதுக்கு அந்த வண்டியில இருந்து பேர்ந்து விழுந்துருக்காங்க. அதுல பார்த்தா குறைக்கு அவர் வண்டியை விட்டு இறங்கவும் இல்லை, எந்த ஒரு விஷயம் ஒரு கன்சர்ன் பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த வண்டி பாட்டு நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாயை கூட நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அவர் வண்டி அவ்வளவு ஸ்பீடா போயிட்டே இருக்கு, அவ்வளவு வேகமா எடுத்துட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதையும் தாண்டி இந்த ஜாம்பிங்க ஓடுற வண்டியில கை கொடுக்க ஆசைப்படுறாங்க. அப்படி என்ன கிடைச்சிட போகுதுன்னே தெரியல மேடம் அப்படின்ற மாதிரி இருக்கு அவர் பண்றதெல்லாம். வந்து அப்போ வந்து அந்த மாதிரி, இப்போ வந்து பார்த்தா இந்த மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது நீ எந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி அவர் மேல கேஸ் இருந்துச்சு. பவுன்சர்ஸ் வந்து அவங்க சின்ன பையன் யாரோ தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி மீண்டும் பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே அந்த நியூஸ்ல நம்ம பார்க்கும்போது வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க ஏதோ கை கொடுக்க வராங்க, அப்படி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. விழுந்து ஏதாவது ஆச்சு அப்படின்னா திருப்பியும் வந்து ஏதோ பண்ண போறதுல. ஆல்ரெடி கரூர்ல நடந்த சம்பவத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதோ தலைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாராம். ஸோ அப்படி இருக்கும்போது இது அவர் சொல்லியிருக்கும் போதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அது வந்து உண்மையான ஒரு விஷயம் இல்லை, 41 பேருன்றதை நீங்க பொய்யான ஆட்களை காமிக்கிறீங்க, அது முதல்ல உண்மையாகட்டும், அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கான விஷயங்கள்லாம் ப்ரொசீட் பண்றேன் அப்படின்னு. அதனாலதான் ஒரு பிறந்தின்னு சொல்றாங்க. என்னன்னா வேற ஏதோ உடல்களை கூட்டு வந்து வச்சாங்க, பழைய கதை ஓகே, நம்ம நெல்லைக்கே மறுபடியும் வந்துடலாம். ஆமா கரெக்ட். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சார ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து தலைவர் வந்து வேற லெவல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கதான் எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. என்னங்க வேற லெவல்ல ஆரம்பிப்பாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும் நெல்லை மக்களே, இது இல்ல. ஆமா இதுவும் ஒன்று இருந்தது. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து ஃபுல் பவர் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு வந்து நம்ம இந்த பிரச்சாரத்தை பண்ண விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க இன்னொரு ஹைலைட்டா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்போ பிரச்சாரம் பண்ண விடாத இடத்துக்கும் வந்து டிஎம்கே தான், இப்ப பண்ண விடுறாங்க. இப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ வந்து டிஎம்கேக்கு பவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டிஎம்கே வந்து அடிக்கணும் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசலாமா அப்படின்ற மாதிரிலாம். அவருக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அனுமதி கிடைக்கலையோ எல்லாத்துக்குமே வேலிடான ஒரு ரீசன் இருக்கு. அதாவது பீப்புள் அதிகமா பீக் ஹார்ஸ்ல இருக்க டைம்ல தான் அவர் கேட்கிறாரு. அது மாதிரி நிறைய காரணம் சொன்னாலுமே ஏதோ ஒரு தொகுதியில அவருக்கு ஏதோ ஒரு நிபந்தனை விதிச்சா மத்த 4மே கேன்சல் பண்ணிட்டு ஓட ஒரு நபர் தான் இவரு. எல்லா விஷயத்தையும் இவரே பண்ணிட்டு இன்னத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் இது மட்டும் பவர் இல்லைன்னா நாங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டோம், மாதிரி ஈஸியா வந்திருக்க முடியாதுன்னு சொல்றது வந்து திருப்பி குழந்தைங்க மாதிரி ஸ்டேஜ் ஏறி திமுக அதே மாதிரி ஆரம்பிச்சாரு. நெல்லைன்னு ஆரம்பிச்சு அடுத்த வார்த்தையே திமுக சதின்னு மட்டும் ஆரம்பிக்கிறாரு. ஃபுல்லா ஸ்பீச் அப்படிதான் இருந்திருக்கும். வேற என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு திமுகவை தாண்டி? திமுகவை தாண்டி வேற என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் வந்தாச்சு, விஜய் அண்ணா தான் அப்படின்ற மாதிரி. அதுவும் இன்னொரு முக்கியமான வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா தான் அவங்க வீட்டில் இருக்காங்க. ஒருத்தவங்க வீட்லயும் வந்து விஜய் அண்ணா இருக்காராம். அந்த மாதிரி அந்த சிறுபான்மையினர் அந்த வேர்டு நம்ம இதுக்கப்புறம் பேசணும். இதுக்கு முன்னாடி வரையுமே அவரோட பேரை மென்ஷன் பண்ணும்போது எப்படி மென்ஷன் பண்ணுவாருன்னா விஜய்ன்னு தான் சொல்வாரு. பெரம்பூர் தொகுதியில் அவர் போட்டியிடும் போது ஒரு வேட்புமனு தாக்கல்ல ஜோசப் விஜய்னு மென்ஷன் பண்றாரு. சோ தன்னை ஒரு சிறுபான்மையினரா அவர் காமிச்சுக்கிறாரு. அந்த ஓட்டுகளை வாங்கறதுக்கான ஒரு அரசியல் வச்சுப்போம். ஆதவர்ஜனா பேசுறதை பத்தி நம்ம முன்னாடி பார்க்கணும். ஒரு ஸ்டேஜ்ல ஆதவர்ஜனா பேசியிருக்காரு, தாவேக்காவோட நிலைப்பாடே சிறுபான்மையினர் அப்படின்ற வேர்டை ஒழிக்கிறதா எங்களோட நிலைப்பாடையே பேசியிருக்காரு. அப்படி பேசிட்டு இப்போ சமீபத்துல ஒரு மீட்டிங்ல ஆதவர்ஜனா என்ன சொல்றாருன்னா, சிறுபான்மையினர் எல்லா ஒரு சப்போர்ட்டும் எங்க டிவி கேக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவரு பேசுறாரு. மேடை மேல ஏறி விஜயும் இந்த மாதிரி நான் சிறுபான்மையினர் அவங்க பாதுகாவலருக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. ஒரு பக்கம் என்னன்னா இப்படி சொல்லியிருக்காங்க, இன்னொரு பக்கம் இவரே என்னன்னா இப்படி சொல்லியிருக்காங்க.
போயிருக்காரு அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விஜய் தான் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு ஓட்டு இருக்கு. இல்லை இன்னொரு பார்த்தீங்கன்னா 234 தொகுதி இருக்கு. அந்த தொகுதியில் எல்லாருமே வந்து வேற ஆள்லாம் நீங்க நினைக்காதீங்க, எல்லாருமே விஜய் மட்டும் தான், எல்லாருமே ஜெயில் கைதிகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். எல்லாருமே வந்து விஜய் தான். இல்லை விஜயும் தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து டாடா பிர்லாவோ அத்வானியோ அந்த மாதிரிலாம் இல்லை, உங்க வீட்டில் இருக்க ஒரு ஏழை மக்கள், உங்க வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஒரு சாமானிய மக்களை தான் வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. என்ன மாதிரிலாம் சிம்பத்தி பண்ணி பேசுறாங்க பாருங்க. ஆக்சுவலா ஒரு நிப்பாட்டின ஆட்கள்லாம் யாரு? என்னது நம்ம வீட்டுல இருக்க நபர்களா? நம்ம வீட்டுல யாராவது இந்த கஞ்சா வழக்குல போயிட்டு வர்றது, பாலியல் வழக்குல உள்ள போயிட்டு வர்றது, இந்த ஆபாச வீடியோ அனுப்புறது, இந்த மாதிரி வழக்கெல்லாம் எங்க வீட்டுல யாருமே இல்ல. உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா? பணக்கார பத்திலாம் அவர் பேசுறாரு. அதாவது இப்ப ஒட்டுமொத்த வேட்புமனு தாக்கல்லையே அதிகபட்ச பணக்கார வேட்பாளர் யாருன்ற பட்டியல்ல ஆதவஜனா 3வது இடமும் 4வது இடமும் வகிக்கிறாரு. மொத்தம் பார்த்தோன்னா 108 கோடியோட. அண்ணன் பார்த்தோன்னா ஒரு 600 கோடியோட 2வது இடத்துல வகிக்கிறாரு. இவங்க பேசலாமா? இந்த மீட்டிங்ல கூட என்ன சொல்றாருன்னா, என்னோட ஆடம்பர வாழ்க்கையில நான் விட்டு வந்திருக்கேன். இது என்ன சிம்பத்தி பாலிடிக்ஸ்? எங்க போனா நான் அவ்வளவு பெரிய வீட்டை வந்துட்டு வித்துட்டு வந்துருங்க, இல்லாதவங்களுக்கு எழுதி வச்சுட்டு வந்து இந்த வரையும் நீங்க பேசினா பரவாயில்ல. வர்றது ஏசி வேனு, 2 நிமிஷம் பேசி உங்களால ஏசி இல்லாம இருக்கவே முடியல. உங்களுக்கு அவ்வளவு பவுன்சஸ், இன்னும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறது தனி விமானம். இவர் பேசலாமா? தொடர்ந்து இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அதே மாதிரிதான் ஜேம்ஸ் வசந்த் அவரும் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, விஜய் வந்து ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் ஒன்றும் வரல. அவரும் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. ஒன்னும் நீங்க விட்டுலாம் வரல. அவரை நம்பி நிறைய பேர் வந்து வீடு லேண்ட் எல்லாம் வித்துட்டு இப்ப தெருவில் வந்து நிக்கிறாங்க. அவரை மாதிரி யாரும் வந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆமா, இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப விஜய் இவர் பேசுறதுனாலதான் திமுகவால எந்த ஒரு ஊழலும் பண்ண முடியலையாம். இவர் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு, அதனால ஊழல் பண்ண முடியலாம் அப்படின்னு இவர் பேசுறாரு. இவங்க கட்சியிலே ஏகப்பட்ட ஊழல். இவர் மேலேயே அவ்வளவு கேஸ் இருக்குன்னா, சொந்த ஒரு வருமான வரியே கட்டாத ஒரு நபர் தான் விஜய். ஆதவஜனாவும் ரீசெண்டா அதுக்குதான் மாட்டினாரு. 35 நிறுவனங்களை மறைச்சு அந்த சொத்து விவரங்கள்லாம் மறைச்சு அந்த சொத்து வழக்குல அவர் மேலேயும் இருக்கு. இவங்க ஊழல் பத்தி பேசுறாங்க. இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ₹1 கூட நான் எடுக்க மாட்டேன் மக்கள் பணத்துல இருந்து. எதுல இருந்துப்பா? மக்கள் பணத்துல இருந்து. எனக்கு அந்த அவசியமே இல்ல அப்படின்ற உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்றாரு. நம்மளுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா உங்களுக்கு அந்த அவசியம் இல்லை. ஏன்னா இதுவரையுமே நீங்க சுரண்டி எடுத்துட்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேல நான் சுரண்டணும், எல்லாத்தையும் நான் சுரண்டிட்டு வந்துட்டேன் மீனிங்ல தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம், அதாவது பேசுனதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். எல்லா இடத்துலையுமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து 50 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்க போகுது இந்த எலெக்ஷன். ஏன் இதுக்கு மேல அடுத்த வருஷம் நிக்க, அதாவது அடுத்த இதுக்கெல்லாம் வந்து நிக்க மாட்டாரா? அதாவது அதிசய எலெக்ஷன், அந்த வார்த்தையை விட்டுட்டுமே என்ன சொல்றாரு, அதிசய எலெக்ஷன் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய எமோஷனலா வந்து பேசிட்டு இருந்தாரு. அதாவது ரொம்ப ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி இந்த வார்த்தையை ஒரு சொன்னதான் எனக்கு உச்சந்தலைக்கு ஏறிச்சு. என் மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும், எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும் கண்ணு கலங்குமா. ஆமா, கண்ணு கலங்கும் அப்படின்னா அப்போ அந்த ஒரு 7 பேர் படிப்பட்டு கிடந்தாங்களே, உங்களை பார்க்கதானே வந்து பண்ணாங்க. அப்பெல்லாம் அடியாது பட்டுச்சுங்க. அவர் கண் எப்படி கலங்குச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மலேசியா டான்ஸ்ல பாத்துட்டோம். உங்க கண் எந்த அளவுக்கு கலங்குச்சு மக்களுக்கு. அதாங்க 41 பேர் இறந்துட்டாங்க. இவர் போயிட்டு அங்க துக்கத்தை எப்படி அனுசரிச்சாரு, மலேசியால டான்ஸ் ஆடிட்டுல அனுசரிச்சாரு. எந்த அளவுக்கு அவருக்கு கண்ணு கலங்குச்சு நம்ம பார்த்தோம். எதுக்கு கண்ணு கலங்கிச்சா, இதனோட லாஸ்ட் படம், என் ரசிகர் விட்டு பிரிய போறோம், அதுக்குதான் அவர் கண்ணு கலங்கிச்சே தவிர மக்களுக்கு ஒண்ணுன்னா அவருக்கு ஒன்னும் கண்ணு கலங்கின மாதிரி நம்மளுக்கு தெரியல. இதை விட்டுட்டா வேற சிம்பத்தி என்ன, கரூர்ல முடக்கிட்டாங்க, SOP போட்டு முடக்கிட்டாங்க, ஜனநாயகல முடக்கிட்டாங்க, இப்படி எப்பவுமே பேசிட்டே வருவாரு. என்ன செய்ய போற, இதுக்கப்புறம் நான் ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் கிடையாது, என்ன இப்படிலாம் முடக்கு, தன்னோட சொந்த பிரச்சனையை பேசுறதுக்கு தான் ஒரு பிரச்சாரம் ஒப்பாரி வைக்கிறாருங்க. சிம்பிளா போசனா அவர் பிரச்சாரம்ன்றது என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு அழுகுறதுக்கு தான் ஒரு பிரச்சாரமே. இன்னைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஜனநாயகம் இஷ்யூ, கரூர் இஷ்யூ எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் ஓபன் அப் பண்ணியிருந்தாரு. என்னோட சுத்தி இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்களை வச்சு என் மேல அவதூறு கல்லும்பி இந்த மாதிரி திமுக அரசு பண்ணுது. அப்படியா? யார சொல்றாரு? த்ரிஷா, சங்கீதா அவங்களை லிங்க் பண்ணி பேசுறாரு போல. ஓகே, நீங்க படிச்சவரா இருந்தா ஒரு அறிவோட பேசணும். கேஸ் கொடுத்தது யாரு? நீங்க ஒரு நடிகை கூட ஒரு தொடர்புல இருக்கீங்கன்னு யாரு வெளியே சொன்னது? உங்க மனைவி. டிவோர்ஸ் வேணும்னு யார் கேஸ் போட்டது? உங்க மனைவி. மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணது யாரு? நீங்க. உங்க கூட நீங்க சொன்ன அந்த கூட இருக்க நபரு. இவ்வளவு வழியா நீங்க பண்ணிட்டு இதை எப்படிங்க உங்க தொண்டர் தான் தற்கொலைத்தனமா பேசுறான்னு பார்த்தோன்னா, இவரும் மேடை ஏறி அவதூறு கலப்புனது திமுக அரசு. இவங்களுக்கு எப்ப திரும்ப போறானே தெரியல. அரசு தான் வந்து பண்ணுவாங்க. நெல்லை பிரச்சாரம்ன்றது வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு இது ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, அவரோட கட்சிக்கு அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு பதிலா திமுகவுக்கு தான் அவர் வந்து அப்படியே சைட்ல பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கு. தொடர்ந்து பாக்குறீங்களா? எப்பவுமே இப்ப வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாஜகன்ற வார்த்தையே சொல்ல மாட்டாரு. நம்ம அவர் மேல ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இப்ப அவர் எப்ப பேசினாலும் பாஜகன்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் கொடுத்த அஜெண்டாவே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அவருக்கு எப்படி போட்டு செட் பண்ணக்கூடிய அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி போய் சொல்லு,
உன் தற்கொலைகளுக்கு சொல்லு நம்பிடுவாங்க. மேடை மேடையா ஏறி பிஜேபியும் திமுகவும் மறைமுக கூட்டணி இப்படியே பேசியிருக்காரு. ஆக்சுவலா இவரு தான் வந்து சைல லிங்க் வச்சிட்டு இருக்காரு பிஜேபி கூட அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அப்பப்போ அந்த சிபிஐ விசாரணை தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அதோட வந்து இந்த என்டியோட அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு வாரம் பயங்கரமான இதுவா போச்சு. அதுக்கப்புறம் டோட்டலா ஆஃப் ஆயிருச்சு. ஸோ அடுத்து வந்து அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ என்னன்னா இவரே கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. டிஎம்கேவும் பிஜேபியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அதை மறைக்கிறதுக்காக இப்ப என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் என் பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? ஒரு விஷயம் மறைச்சனா அது இதோட இன்னொரு கான்ட்ரவர்சியா ஒரு விஷயம் பேசினா அதை மறைச்சிருவாங்கல்ல. அதனால இப்ப காங்கிரஸ் என் பக்கம், பிஜேபியும் திமுகவும் கூட்டணி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. ரைட். இதுதான் வந்து அவருக்கு விஜய்க்கு வந்து எப்படின்னா பிரச்சாரமே பண்ண தெரியல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் தான். பட் அதை மறுபடியும் பதிவு செய்யற மாதிரி பிஜேபி இருக்காரு பார்த்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் மாநில தலைவர், அவரும் வந்து இன்னைக்கு சாத்தூர்ல ஏதோ ஒரு விஷயமா போயிருக்காரு. அப்போ உடனே நம்ம பிரஸ் குழுலாம் வந்து நின்ன பிறகு விஜய் இந்த மாதிரி எலெக்ஷன்ல நிற்கிறாரே, போர்டெல்லாம் இந்த மாதிரி பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்கே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றது அவரும் அதே தான் சொல்றாரு. அவருக்கு வந்து சரியா பிரச்சாரம்லாம் பண்ண தெரியலங்க, அவருக்கு சரியா மெயின்டைன் பண்ண தெரியல, அவர் தேவையில்லாம போய் மாட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் நடிப்புங்க, இதெல்லாம் வாங்கண்ணா நீ வேணா சண்டைக்கு வாடான்ற மாதிரி மாத்தி நடிச்சுக்கிறாங்க. மாத்தி அடிச்சு போ, கொஞ்சம் மக்கள் நம்புவாங்க. ஏன்னா இப்ப இவர் வந்து டிஎம்கேவும் பிஜேபி கூட்டணி மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க வந்து நம்ம சும்மா இருந்தா எப்படி, பேச்சுக்கு விஜய் 4 அடி அடிப்போம் அப்பதான் நம்புவாங்கன்ற மாதிரி ஒரு கதை. தமிழிசை ஃபர்ஸ்ட்லாம் ஓப்பன் அப்பா மீட்டிங் கொடுத்துருந்தாங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா தாவேக்காவோட இணைஞ்சுக்கணும், அதாவது விஜய் அவர்கள் வந்து என்டி கூட்டணியில இணைஞ்சாதான் அவங்களால ஜெயிக்க முடியும், நேரடியா அழைப்பு விடுத்தாங்களே அவங்க. அப்படியெல்லாம் பேசுவாங்க, சும்மா இப்ப வெளியே அடிச்சுக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா ஆட்சி ஃபுல்லா ஊழல் ஊறி போச்சு, எந்த மூஞ்ச வச்சுட்டு வந்து ஓட்டு கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மூஞ்ச வச்சு ஓட்டு கேட்பீங்கன்ற போது இன்னொரு விஷயம் நான் வருது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சு நான் பொம்மை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு புரியுதா பாருங்க, பொம்மை மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்களா, எந்த மூஞ்ச வச்சுன்னு ஓட்டு கேட்பீங்களே, பொம்மை மாதிரி யார் விளையாடுறா, பொம்மை மாதிரி அவங்க கட்சியில விளையாடுறாங்க. விஜய் மூஞ்ச கிடையாதுன்னு சொல்லி விஜய் பொம்மையை வச்சு பேசுறாங்க, இவங்க விளையாடுறாங்க. தொடர்ந்து காமெடியா பேசி தன்னை தானே ட்ரோல் பண்ணிக்கிற வேலையை தான் விஜய் பார்த்துட்டு இருக்காரு. இல்ல பத்தா குறைக்கு நிறைய வர சொல்லியிருந்தாரு. இந்த நெல்லை இதுலயே வந்து அவர் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வச்சிருக்காரா, அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, அதாவது அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா வந்து கன்ஃபார்மா இதெல்லாம் அமல்படுத்துவேன், நான் வந்து செய்யறதான் சொல்லுவேன், சொல்றதான் செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் கான்ட்ரவர்சி இல்லை, கொஞ்சம் மாதிரி ஃபன்னாக பேசியிருந்தாரு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். பட் யாராக இருந்தாலும் என்ன வேணா பேசிடலாம். பட் அந்த பொசிஷனுக்குன்னு வரும்போது தான் தெரியும் எதெல்லாம் அமல்படுத்த முடியும், எதெல்லாம் அமல்படுத்த முடியாது அப்படின்றது. ஸோ சும்மா வாய்வாக்கா அடிச்சு விடுறாரு. ஸோ காத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு 7 பேருக்கு அடிபட்டிருக்கு, இப்போ கிளம்பியிருக்காரு, இப்போ தூத்துக்குடி போயிட்டு இருக்காரு போல. இது கடையில் என்ன ஆக போதோ, புக்ஸியான் கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்குறாங்க, போறாரா, அங்கே வேட்பாளர்கள்லாம் இருக்கிறாங்களா, என்ன வேலைப்பாடுகள்னு கேட்கும்போது போலீஸ் அனுமதி கொடுத்துட்டா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரே ஷாக்கு, யோ அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்க ரோட் ஷோ பாக்குறோம் போயிட்டு இருக்கீங்க, இப்பயும் வந்து போலீஸ் அனுமதி கொடுத்தனா இதுக்கு தாங்க நாங்க பிரஸ் மீட்டே கொடுக்கறது இல்ல, பேக் டேட் ஆயிட்டாரு. அவரு ஒத்துக்கிட்டாரு, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க, இதுக்கு தான் நான் பிரஸ் மீட்டே கொடுக்கறது இல்ல அப்படின்னு பங்கு. அந்த மாதிரி ஒரு பரிதாபமான நிலையில இந்த கட்சி இருக்கு. சோ ரோட் ஷோ போயிருக்காரு, நம்மளுக்கு இங்க பயமா இருக்கு, சிரிப்புக்கு அப்பாற்பட்டு பசங்களுக்கு வந்து தனக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை குட்டிங்க இருக்கு, எதுவுமே பாக்குறது இல்ல. அந்த சினிமாக்கார பையன் மூஞ்ச பார்த்தா போதும்னு சொல்லிட்டு சக்கரத்துல என் கழுத்து மாட்டினாலும் பரவாயில்லன்னு போறாங்க. இறைவனை வேண்டிக் கொள்வோம், இருந்தாருன்னா கொஞ்சம் கேட்டுக்கோங்க, யாருக்கும் எதுவுமே ஆகாம இந்த தூத்துக்குடி ரோட் ஷோ முடிச்சு கொடுங்கன்னு. காத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ஃபன்னான செக்டார்ஸ்லாம் அடுத்தடுத்து அவர் கொண்டு வராரு அப்படின்றது.